ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த எம்ப்ளாயிஸ்லாம் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த எக்ஸாம்பிள் டேட்டாவை பாருங்கள். இதில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, அதாவது அவங்களுடைய எந்தெந்த மாதம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க டேட்டாவில் இருக்குது. அதிலே பாருங்கள், அவங்க சில இந்த நம்பர் 4 பாருங்கள். இவர் மார்ச் மாதம் ஒர்க் பண்ணல, அப்புறம் மே மாதமும் ஒர்க் பண்ணல. டோட்டலாக 5 மந்த்தில் இவர் 3 மந்த்து தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, 2 மந்த் ஒர்க் பண்ணல. இப்போ நமக்கு என்ன தேவைன்னா, இப்போ இந்த எம்ப்ளாயெல்லாம் ஒவ்வொருத்தரும் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் நம்ம இதில் கவுண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க இப்போ கவுண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். ஈக்குவல் டு கவுண்ட். இப்போ வேல்யூ நமக்கு சிலேருந்து, காலம் சிலேருந்து ஜி வரை தான் வேல்யூ தேவை. ஏன்னாக்கா ஜனவரியிலேருந்து மே வரையும் உள்ள இந்த ஜனவரி டு மேலே, ஜனவரிலேருந்து மே வரையும் எத்தனை மாதம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தான் நமக்கு தேவை. அதனால் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. சிலேருந்து ஜி வரையும் உள்ள டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டோம். அதாவது ஜனவரிலேருந்து மே மாதம் வரை டேட்டாவை செலக்ட் பண்ணியாச்சு. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டு கிடச்சிருச்சு. இவர் 5 மாதமும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதனால் இங்கே நமக்கு டோட்டலில் 5 மந்த்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ட்ராக் பண்ணோம்டா, ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த ஒரே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறதால அப்படியே நம்ம ட்ராக் பண்ணுறோம். இப்போ டோட்டலாக டோட்டல் எம்ப்ளாயிஸ்க்கும் அவங்க எத்தனை மாதம் ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருச்சு. பாருங்கள், நம்பர் 4 எடுத்துங்க. இங்கே பாருங்கள், இவர் 3 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. 3 மந்த் கிடச்சி போச்சு. இவர் 2 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த 2 மந்த் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. மார்ச்லேருந்து மே மந்த் வரையும் ஒர்க் பண்ணல. கரெக்டாக இருக்குது, 2 இருக்குது. கவுண்ட் ஃபங்க்ஷனை எப்படி பயன்படுத்துங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். நன்றி.